ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன்படி மக்களவைத் தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி 17 தொகுதிகளிலும் பாஜக 6 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளன. 1999 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரையிலான வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தெலுங்கு தேசம் கட்சி கடந்த 2014 ஆண்டு மோடி தலைமையிலான NDA கூட்டணியிலும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாததால் 2018 ஆண்டு கூட்டணியை விட்டு வெளியேறியதோடு பாஜக அரசு மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வந்த கட்சியாகும். இந்நிலையில் நடப்பாண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல்களை தெலுங்கு தேசம் கட்சி, பாஜக மற்றும் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சிகள் கூட்டாக இணைந்து சந்திக்கின்றன. 3 கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு நேற்று இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தமுள்ள 25 மக்களவை தொகுதிகளில் 6 தொகுதிகளிலும் 175 சட்டப்பேரவை தொகுதிகளில் 10 தொகுதிகளிலும் பாஜக போட்டியிட உள்ளது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 17 மக்களவை தொகுதிகளிலும் 144 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் களம் காண உள்ளது. மீதமுள்ள 2 மக்களவை தொகுதிகளிலும் 21 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஜனசேனா கட்சி போட்டியிட ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.